வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்சியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த வீடியோ இதுதான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டோட எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கேயோ போட்டிருக்காங்க. அதை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாரோட எதிர்பார்ப்பும் இதுதான். வெண்டார் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒருவேளை வெண்டார் சேஞ்ச் ஆயிருந்தா எக்ஸாம் பேட்டர்ன் எதுவும் சேஞ்ச் ஆகுமா, கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் சேஞ்ச் ஆகுமா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய நிறையா டவுட் வந்து இப்போ கரண்ட்டாக எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. நீங்கள் இது வரைக்கும் யாராச்சும் போட்டிருந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம் சென்டர் இங்கே போட்டிருக்காங்க, அது வந்து அவங்க ஸ்கேம் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லலை. இது வந்து 100% இதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வெண்டார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஒர்க் வந்து இதில் இருந்துச்சு. ஒன்று வந்து கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணணும். அதாவது கொஷின் பேங்க் அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து எக்ஸாம் அந்த சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அடுத்ததாக வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸாம் நடக்குது, அதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு, அந்த அந்த சென்டர் வந்து இவங்க தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த 3யுமே வந்து டிசிஎஸ்ங்கிற ஒரு கம்பெனி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3யுமே தனித்தனியாக வேறு வேறு வெண்டார்ட்ட கொடுக்கறதுக்கு எஸ்எஸ்சி வந்து அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதில் எதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குது, உண்மையிலே சேஞ்ச் ஆயிருக்குதா இல்லையா, எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது சேஞ்ச் ஆயிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்குமே யார்கிட்டையுமே வந்து அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஆமாம் இந்த இது வந்து சேஞ்ச் ஆயிருச்சு, இதை இவங்க தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, கொஷின் பேங்க் இவங்க தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் எஸ்எஸ்சிலேருந்து வரல. எந்த ஒரு நல்ல அதாவது உண்மையிலே கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சேனலுமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகே. பட் நம்ம வந்து இது சேஞ்ச் ஆயிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கேயோ போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சிலர் வந்து 3 சென்டர் தான் வந்து ஃபில் பண்ணும். எல்லாருமே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி 3 சென்டர் கொடுக்கலாம். இல்லைனா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அந்த மாதிரி 3 சென்டர் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் எஸ்எஸ்சியில் எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எந்த சென்டர் கொடுத்தோமோ அந்த சென்டர்லேயே நம்மளுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். அங்கே தான் போய் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுவோம். எப்படி பார்த்தாலும் அந்த 3 சென்டருக்குள்ளே தான் கொடுக்கணும். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று கேட்குறப்போ அந்த 3 சென்டருக்குள்ளே தான் அவங்க கொடுக்கணும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க குடுத்த அந்த 3 சென்டர்லயுமே இல்லாம, சம்மந்தமே இல்லாம வேற ஏதோ ஒரு சென்டர்ல வந்து போட்டிருக்காங்க. திருப்பதியில போட்டிருக்காங்க. திருநெல்வேலியில குடுத்த ஸ்டூடண்ட்டுக்கு திருப்பதியில வந்து எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஸ்டேட்ல கூட பரவால்ல. ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாரி இல்ல. வெஸ்ட் பெங்கால்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம 500, 600 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது இந்தியா ஃபுல்லாவே இந்த மாதிரி அவங்க கிட்ட கேட்ட பிரிஃபரன்ஸ தாண்டி வேற ஏதோ சென்டர் வந்து இவங்களா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லா நடந்திருக்கு. இது எதனால அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சுச்சு. எக்ஸாம் ப்ரொவைட் பண்ற அந்த ஏஜென்சி சேஞ்ச் ஆயிருச்சு. இதுவரைக்கும் 3மே டிசிஎஸ் தான் இருந்துச்சு. இப்போ இந்த எக்ஸாம் ப்ரொவைட் பண்றதுல புதுசா ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சஃபிஷியன்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் இல்ல. எஸ்எஸ்சில குடுத்திருந்த எல்லா சிட்டிலயுமே எக்ஸாம் சென்டர்ஸ் இல்ல. அப்புறம் ஏன் இந்த மாரி இல்லன்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்றப்போ பிரிஃபரன்ஸ் கேட்கறாங்க. அந்த புரொவைடர் கிட்ட என்ன சென்டர்ஸ் இருக்குதோ, அத மட்டும் அவங்க பிரிஃபரன்ஸ்ல கேட்டிருந்தா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதுக்கேத்த மாரி பிரிஃபரன்ஸ் குடுத்துட்டு, அதுக்கேத்த மாரி முன்னாலேயே மென்டலி ப்ரிப்பேர்டா இருந்திருப்பாங்கல்ல. இப்போ பர்ட்டிகுலரா கேர்ள்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போணும் அப்டின்னா ரொம்ப கஷ்டம். கூட ஒருத்தங்க வேணும். பேரண்ட் யாராச்சும் கூட்டு போகணும். அதனாலேயே எக்ஸாம் எழுதாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு நெறைய செலவு பண்ணி போகணும். அதனால கொஞ்சம் கஷ்டப்படுற ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும், அவங்க கிட்ட வந்து காசு இல்லாம கூட அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போணுமேன்ட்டு எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாரி நெறையா டிஃபிகல்டீஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாரி டைம்ல இவங்க எக்ஸாம் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்றப்பவே இதுதான் சென்டர்ன்னு குடுத்திருந்தா, அவங்க அதுக்கேத்த மாரி ரெடியா இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அத ஏன் பண்ணல அப்டின்னா, அந்த ஃபார்ம் ஃபில் பண்றக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ் இருக்குதுல்ல, அது வந்து பழசாம். எஸ்எஸ்சில அது அது வந்து அவங்க பழைய சாஃப்ட்வேர்ல தான் ஃபில் பண்றாங்களாம். அதுல ஆல்ரெடி இருந்ததா இருந்துச்சாம். இப்ப ரீசென்ட்டா தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த வெண்டார் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட வந்து எல்லா சிட்டிலயுமே வந்து சென்டர்ஸ் அவைலபிளா இல்ல. அதனால அவங்க கிட்ட இருக்கிற சென்டர்ல வந்து
அவங்க வந்து எக்ஸாம் சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எஸ்எஸ்சியோட ஆஃபீஸர்கிட்ட ஒரு நார்த் இந்தியன் சேனலில் ஒருத்தர் பேசி அவர் போட்டிருந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். இது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் தான், நானா சும்மா சொல்லலை. ஓகே, ஸோ இது வந்து நம்புகிற மாதிரியும் இருக்குது. ஓகே, இதனால தான் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து வேறு வேறு இடத்துல வந்திருக்கு. ஓகே, அவங்கக்கிட்ட வந்து நிறையா சிட்டியில் சென்டர் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ. இதில் வந்து ஸ்கேமை தடுக்கிறதுக்காகலாம் எதுவும் பண்ணலை. ஸ்கேம் பண்ணுறவன் எங்கே போனாலும் பண்ண தான் போகிறான். ஆனால் இதில் அந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதனால் ஸ்கேமை தடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து இப்படியே தான் கண்டினியூ ஆகுமா? இப்போ வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் எதுவும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு 2-3 நாளில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படிங்கிறப்போ இப்போ திடீர்னு எக்ஸாம் சென்டர் புதுசாக ஒன்று அவங்க உருவாக்கி அங்கே வந்து எக்ஸாம் சென்டரை சேஞ்ச் பண்ணி இங்கே நீங்கள் எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் வந்திருக்கோ அங்கே போய் தான் நீங்கள் எழுதி ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அது புரியுது. பட் அது எஸ்எஸ்சிக்கு புரியணும். அது கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு வந்து புரிய வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதை வந்து அவங்க மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அடுத்தடுத்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்து எக்ஸாம் வரப்போகுது. ஓகே, கண்டினியூஸாக வரப்போகுது. அதுக்கும் இதே மாதிரி தான் சென்டர் எங்கெங்கேயோ போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்படி போடுறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த எக்ஸாம் ப்ரொவைடர் வந்து சும்மானாலும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி வருது அப்படின்னா சும்மானாலும் நீ பண்ணு அப்படின்ட்டு ஒரு ஹையர் அத்தாரிட்டி வந்து இவன்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்குது. கவர்மெண்டோட போர்ட்டல் ஒன்று இருக்கும், ஜெம் போர்ட்டல்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இதுக்கு யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் இதுக்கு குவாலிஃபைடாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இதில் வந்து உங்களால் என்ன ரேட்டுக்கு இதை பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் யார் லோயஸ்ட்டு காஸ்ட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெறுமனே காஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. இவங்களுக்கு அது கம்மியான காஸ்ட்டு. ஆனால் எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்து செலவாக போகுது. ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் முந்தின நாளே போகணும், தங்கி இருக்கணும், திரும்பி வரணும், சாப்பாடு, அந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இதை டக்குன்னுலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு வெண்டாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை டக்குன்னுலாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது உடனே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதே மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாகவே இருந்துக்கோங்க. எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் போடலாம். ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ அந்த சென்டர்கிட்ட, அதாவது அந்த அந்த வெண்டார்கிட்ட வந்து சென்டர் இல்லாட்டா கூட அவங்க வேற இடத்துல இருந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். இப்போ டிசிஎஸ்ல இருந்து கூட அவங்க வாங்கலாம். டிசிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையா சிட்டியில் இருக்குது. திருநெல்வேலி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், அந்த மாதிரி அவங்க அவங்க சொல்கிற எல்லா சிட்டிலையுமே வந்து எக்ஸாம் சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கூட இவங்க ரெண்ட்டுக்கு வாங்கலாம். அவங்களோட சென்டரை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பே பண்ணி இவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி பே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ அந்த செலவை கூட நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாமே. எக்ஸாம் ஃபீஸை வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலாமே. இப்போ வந்து ரூ. 100க்கு பதிலாக ஒரு ரூ. 200, ரூ. 250 வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா காசை வந்து எங்கெல்லாம் ரெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட வந்து இப்போ ஃபீஸ் வாங்குறனால அவங்க வந்து பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ எதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறப்போ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறத விட ஒரு ரூ. 100, ரூ. 150 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, அதனால் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. அப்படிங்கிறனால அதை யாரும் நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். அது எப்படி அதிகமாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் செலவு பண்ணி போயிட்டு வர்றது, அலைஞ்சிட்டு வர்றதை விட இது வந்து ரொம்ப கம்மியான செலவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்குது. இது அவங்க வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி சிஜிஎல், சிஹெச்எஸ்எலுக்குலாம் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அதில் இனிமேல் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் அடுத்து வரக்கூடிய, இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இதே மாதிரி எங்கேனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேனாலும்னா அதுக்காக ரொம்ப தூரம் கிடையாது. வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போகலாம். பட் பக்கத்தில் தான், சவுத்துலேயே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது உண்மையிலே இதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. எங்கே போட்டாலும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. அடுத்து இனிமேல் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக இதை வந்து ரீகன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்சியோட ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன ப்ரூவ் ஆகுது? எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஏஜென்சி, அதாவது அந்த சென்டர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஏஜென்சி சேஞ்ச் ஆயிடுச்சு. டிசிஎஸ் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சேஞ்ச் கன்ஃபார்ம். ஓகே, இன்னொரு சேஞ்ச் மொத்தமாக மூணு சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுறவங்க,
இன்னொன்று யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, இன்னொன்று எக்ஸாம் சென்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் இது சேஞ்ச் ஆனது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுறதுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ரீசெண்டாக தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து இனிமேல் இப்படி தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். ஸ்க்ரீனில் இந்தந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஷின் ஷோ ஆகும், இந்தந்த ஆப்ஷன்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸுமே வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸோ டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணலை, வேற ஒரு ஏஜென்சி தான் இதை பண்ணுறாங்க. இது யார் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ குபாஸ்டின் கன்சல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய இந்த ஏஜென்சி தான் வந்து டெக்னிக்கல் பிட்டில் வந்து குவாலிஃபை ஆகி கடைசியாக இருந்தாங்க. இவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இவங்களா இருக்கலாம், கன்ஃபார்மாக நான் சொல்லலை, இவங்களா இருக்கலாம். ஓகே, ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களும் அந்த சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறவங்களும் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஓகே, 3ல் 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெண்டார் சேஞ்ச் வந்து 2 இதில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களும் சேஞ்ச் ஆகிட்டாங்க, எக்ஸாம் சென்டர் ப்ரொவைட் பண்ணுறவங்களும் சேஞ்ச் ஆகிட்டாங்க. அப்போது இன்னொன்று கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரெண்டும் சேஞ்ச் ஆகிருக்குன்னா இதுவும் 100% சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இந்த வருஷம் வந்து டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணலை, டிசிஎஸோட கொஷின் பேங்க் வந்து அதில் இருக்காதுன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்ல முடியும். ஆனால் நம்மளால் இப்போவே கெஸ் பண்ண முடியும், இது ரெண்டும் சேஞ்ச் ஆகிருக்குன்னா இதுவும் சேஞ்ச் ஆகிருக்கும் தானே. ஸோ அப்போ கொஷின் பேங்க்குமே வந்து வேறு யாராவது தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பெரிய லெவலில் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம் கண்டக்டிங் ஏஜென்சியில் வந்து டிசிஎஸும் இருந்துச்சு, எடுக்குட்டியும் இருந்துச்சு. இது வந்து இப்போ எக்ஸாம் சென்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அவங்கள சொல்கிறேன். ஸோ டிசிஎஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பழைய மாதிரியே சென்டர் இருந்திருக்கும். ஸோ டிசிஎஸ் இல்லை, அப்போ இந்த இடத்துல வந்து இந்த எடிக்குட்டி அப்படிங்கிறவன் தான் வந்து வந்திருக்கான். கேட்டால் எலிக்குட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவன் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஏஜென்சி இவனாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்ககிட்ட தான் வந்து போதுமான அளவு சென்டர் இல்லாமல் வேறு இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கானா இருக்கும். ஓகே, ஆனால் கொஷின் பேங்க் செட் பண்ணுறவன் இவன் கிடையாது, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, ஸோ கொஷின் பேங்க் ப்ரொவைடர் யாராக இருக்கலாம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மூணு ஏஜென்சி வந்து குவாலிஃபை ஆயிருந்தாங்க டெக்னிக்கல் பிட்டில். ஓகே, அதில் வந்து இன்டகிரேட்டட் லேர்னிங் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒன்று, மெட்டா ஒன் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒன்று, சிஎன்கே மேனேஜ்மெண்ட் லிமிடெட்னு ஒன்று. ஓகே, ஸோ இந்த 3ல் யாராச்சும் ஒருத்தர் வந்து குவாலிஃபை ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது நான் கன்ஃபார்மாக சொல்லலை இந்த 3 தான்ட்டு சொல்லி. அதுக்கப்புறம் கூட இன்னொரு பிட்டு கூட அவங்க ஓப்பன் பண்ணியிருந்திருக்கலாம். இவங்க யாருமே குவாலிஃபை ஆகாமல் இருந்திருக்கலாம், புதுசாக ஒருத்தர் கூட வந்திருக்கலாம். ஸோ ஈவன் டிசிஎஸ் கூட மறுபடியும் வந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் அதை பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் எஸ்எஸ்சிலேருந்து ப்ரொவைட் பண்ணலை, யார்கிட்டையுமே அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வெண்டார் சேஞ்ச் ஆகிருக்காங்க. டிசிஎஸ்ஸே திரும்பவும் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க இந்த கொஷின் பேங்க் ப்ரொவைடர் அந்த பிட்டில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை ஸ்டார்டிங்கில். ஸோ அப்படிங்கிறனால டிசிஎஸ் திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வேறு யாராச்சும் இந்த 3ல் யாராச்சும் ஒருத்தங்க இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் புது டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுனாலே நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் வந்துடும். ஃபஸ்ட்டு டவுட் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து டிசிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தானே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். டிசிஎஸ்ஸாக 2018 கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2018 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறோம். அந்த மாதிரி தான் எக்ஸாம்லேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. ஸோ அதை நம்பி தான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போவும் அதை வந்து ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போவும் நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வேறு சாய்ஸும் இல்லை. வேறு எதை ஃபாலோ பண்ணுவீங்க? அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஈவன் டிசிஎஸ் வர்றதுக்கு முன்னால் வேறு ஒரு ஏஜென்சி இருந்துச்சுல, அதே பேட்டர்னில் தான் டிசிஎஸும் கண்டக்ட் பண்ணாங்க. ஈவன் ஆல்ரெடி இருந்ததை விட டிசிஎஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் ஆச்சு கொஷின். ஸோ அப்படிங்கிறனால ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. சிலபஸ் சேஞ்ச் ஆனால் தான் நம்ம பயப்படணும். வெறுமனே வெண்டார் சேஞ்ச் ஆகிறனால மொத்தமாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடாது. இப்போ எஸ்எஸ்சியோட சிலபஸில் என்ன இருக்குதோ அந்த சிலபஸுக்குள்ளே இருந்தால் கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம கோர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம A to Z எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இருந்தால் கொஷின் எடுக்க போகிறாங்க. அப்படிங்கிறனால இதில் பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது. கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல், அதுக்கப்புறம் கொஷின் பேட்டர்ன் பெரிய லெவலில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஈவன் இந்த புது ஏஜென்சி வந்தாலுமே அவங்களுமே இந்த டிசிஎஸோட கொஷின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. அவங்க ஸ்டைலில் பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்சியோட டிஃபிகல்ட்டி லெவல் என்ன இருக்கணுமோ, அவங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அவங்களோட சிலபஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஷின் எடுக்கணுமே தவிர நான் ஒரு புது வெண்டார் ஏன் இஷ்டத்துக்கு எடுப்போம்ட்டு அவங்க எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்படினால யாரும் பயப்பட வேண்டாம். இதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது தானே செய்யுது. இதில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அட்வான்டேஜ் இருக்குது, யாருக்காச்சும் ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே இது புதுசு தான். கொஷின் ரொம்ப புதுசாக இருக்குதுன்னா அது எல்லாருக்குமே புதுசாக தான் இருக்க போகுது. எல்லாருக்குமே அது கஷ்டமாக தான் இருக்க போகுது. கட் ஆஃப் கம்மியாக போகுது.
ஸோ அப்படிங்கிறனால இப்போதைக்கு எல்லாரும் பண்ணுறது டிசிஎஸோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது தான். அதை தான் நம்மளும் பண்ண போகிறோம். அதையே நீங்களும் பண்ணுங்கள். இதில் பயப்படுறதுக்கு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் செலெக்ஷன் போஸ்ட் எழுத போகிறவங்களுக்கு வேறு சாய்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அது யாருக்குமே இல்லை. அது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். அதனால் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக போகிறீங்க. இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே. இருந்தாலும் பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்காது. பெரிய லெவலில் வந்து டிஃபிகல்ட்டி லெவல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஆனால் கண்டிப்பாக இதில் வெண்டார் சேஞ்ச் ஆயிருக்காங்க. யார் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியலை. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நானாக வந்து சும்மா என்னோட அசம்ஷனில் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே. ஆனால் எதை கண்டக்ட் பண்ணுறவங்க எந்தெந்த வெண்டார் அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியலை. ஆனால் கண்டிப்பாக வெண்டார் சேஞ்ச் ஆகிருக்கிறது உண்மை தான். கொஷின் பேட்டர்னில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள். இதனால் டீமோட்டிவேட்லாம் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகலை, இந்தியா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வெண்டாரை வந்து ரொம்ப வருஷம் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடிய வெண்டாருமே இன்னும் ஒரு 3 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ சேஞ்ச் ஆக தான் போகிறாங்க. ஸோ சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து டீமோட்டிவேட்லாம் ஆகக்கூடாது. எல்லாருக்குமே இந்த சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே. நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது நடந்திருக்கு. நமக்கு மட்டும் இது கஷ்டமாக இருக்காது, எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ வரைக்கும் ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணியிருந்தோம், பெட்டராக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா நம்மளால் வந்து என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நல்ல மார்க் எடுத்து வர முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது ஃபைனலாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட். இப்போ எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களில் யாராச்சும் ஒருத்தராவது வந்து சந்துருமஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அட்மிட் கார்டு இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோ போடுறதுக்காக தான் நான் கேட்குறேன். யாராச்சும் ஒருத்தர் அவங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுத்தா தான் என்னால் வீடியோ போட முடியும். ஓகே. நானும் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்துட்டேன். பட் எனக்கு வந்து இப்போதைக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணவங்க யாருமே கிடைக்கல. ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்ட். இப்போ அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சந்துருமஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நானுமே வீடியோ கொடுப்பேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.